நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் 770வது ஹதீஸில் நபி அவங்க கியாமுல் லைல் எழும்பினா நாங்க வஜ்ஜஹத் ஓதுறத போல நபி அவங்க துஆ ஓதுவாங்க. வஜ்ஜஹத் போல கியாமுல் லைல்ல அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் இப்படிதான் ஓதுவாங்க. எனவே ஒரு விசேடமான துஆ. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ض ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. நபி ஓதுவாங்க, ஜிப்ரீலுடைய ரப்பே, மீகாயிலுடைய ரப்பே, இஸ்ராஃபீலுடைய ரப்பே, தஹஜ்ஜத்ல எழும்பி ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ض வானங்களை பூமியை படைத்தவனே, ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா மறைவான உள்ரங்கமான வெளியான விடயங்களை அறிந்தவனே, நீதான் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குகிறாய் அவர்கள் கருத்து வேறுபாடு அடைந்த விடயங்களில். யா அல்லாஹ், உண்மையில் எவைகள் எல்லாம் குழப்பமாக இருக்குதோ அதில் நீ வழிகாட்டுவாயாக, நீதான் நேரான பாதையை காட்டக்கூடியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில ஓதுவார். அப்ப ஏற்கனவே நாங்க தஃப்சீர்ல சொல்லி இருக்கிறோம், தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதோட கியாமத்துடைய சிந்தனையை கல்புக்கு எடுத்துரும். அப்ப உலக சிந்தனை எங்களை ஒரு நாளும் என்ன செய்யாது, டிஸ்டர்ப் பண்ண. தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதோட கியாமத்தை நினைச்சிரும். அப்ப ஜிப்ரீலுடைய சிந்தனை அலைஹிஸ்ஸலாம், மீகாயில், இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீலுடைய ஜாப் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். நபி அவங்க இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. சொன்னாங்க கைஃப அன்உம். நபி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உலகத்துல எப்படி இன்பங்களை அனுபவிக்கிறது. வசாஹிபுல் கர்ன் யல்தகிமுல் கர்ன். சூரை ஊதக்கூடிய இஸ்ராஃபீல் சூரை தனது வாயில் வைத்து விட்டார். வஹன்னா ஜபஹதஹு நெற்றியை பணித்து, வயந்ததிர் மதா யுமர் எப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏவல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தான் சூர ஊதுறவர். சூர 2 சூர் ஊதுவார். முதல் சூர் ஊதியதோடு உலகம் அழிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றார், அதுவரைக்கும் நீங்க பொறுத்திருக்கோம். ஃபதவல்ல அன்ஹும், நபியை புறக்கணிச்சிருங்க. யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுகுர். அந்த பயங்கரமான விடயத்துக்கு இஸ்ராஃபீல் அழைப்பாரே சூர ஊதி. ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்கத்துன் வாஹிதா. ஒரு சூர ஊதுவார். சாதாரண சூர் அல்ல, சாதாரண விடயங்கள் அல்ல. சூர் ஊதப்படுறது என்பது அதோட உலகம் அழிஞ்சிரும். 2வது சூர் ஊதுவார். 40 ஆண்டுகள் 2 சூருக்கு இடையில கபர்ல இருந்து எல்லாரும் எழும்புவார். இதுவரைக்கும் பொறுக்கணும் முஸ்லீம்கள். எதுவரைக்கும் பொறுக்கணும்? நான் இஸ்லாத்தை பின்பற்றின போதும் எனக்கு வார சோதனைக்கு நான் அது சரி வர. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சந்திரனை பிளக்க வைத்த நேரம், ஏற்றுக்கொள்ளாத நேரம் அல்லாஹ் சொன்னான், நபியே விட்டுருங்க, அவங்களோட தொல்லைகளை செய்யட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கும் வரைக்கும். சரி, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினா எங்கிருந்து எல்லாம் வெளியே இறங்கணும்? எங்கிருந்து? கபர்ல இருந்து. கபருக்கு ஒரு ஒத்த கருத்து தான் அஜிதாஸ். அரபுல குர்ஆன்ல என்ன சொல்றதுக்கு? அஜிதாஸ். நீங்க அடிக்கடி சூரா யாசீன்ல ஓதி இருப்பீங்க. சூரா யாசீன், ஃபைதாஹும் மினல் அஜிதாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். அஜிதாஸ் என்றா கபருக்கு எழும்புறது. குர்ஆன்ல அஜிதாஸ் என்ற சொல் 3 இடத்துல வரும். ஒன்று சூரா யாசீன்ல, அடுத்து இங்க பாருங்க, ஹுஷான் அப்சாருஹும் யக்ருஜூன மினல் அஜிதாஸி கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர்.
அல்லாஹ் சொல்றான், பாவிகள் எப்படி எழும்புவாங்க தெரியுமா? கபர்ல இருந்து ஹுஷ்ஷன் அப்சாருஹும், பார்வைகள் கீழ் நோக்கியவர்களாக. அவ்வளோ கேவலம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலையே. அவ்வளோ அடையாளங்கள் அத்தாட்சிகள் செய்தும் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளலையே. ஹுஷ்ஷன் அப்சாருஹும், பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப கபிருந்து அல்லாஹ்வை மறுத்த பாவிகள் எழும்பும் பொழுது எந்த நிலைமையில் எழும்புவாங்க? அதாவது முதல் நிலைமை என்னண்டா பார்வை கீழே. இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? கண் நீல நிறமா மாறிடும். என்ன நிறமாயும்? சூரா தாஹால் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், கண் அப்படியே நீல நிறமாக மாறி. மூன்றாவது நிலைமைதான் அல்லாஹ் சொல்றான், அவங்க எழும்பும் பொழுதே முகத்தில் அடையாளம் கருத்துரும் முகம். இந்த மூணையும் வச்சு விளங்கலாம் அந்த காலத்துல யார் பாவி. கீழே பார்த்துருவாங்க, ஹுஷ்ஷன் அப்சாருஹும், நீல நிற கண். மூன்றாவது என்ன? முகம் கரும். இந்த மூணையும் வச்சு விளங்கலாம் அவன் பாவி. அப்ப நாமெல்லாம் கபில் இருந்து எழும்புற ஒரு நாள் இருக்கு. சரி, அதே நேரம் மூமிங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க இவங்க கபில் இருந்து எழும்பகளே சிரிச்சுட்டு தான் எழும்புற. ஏண்டா விரும்பின ஆட்சிப்பான வந்திருக்கு. முகம் வெள்ளை அறி. முகம் எப்படி இருக்கு? யௌம தபியது வுஜூஹ், முகம் வெள்ள சிரிச்சிட்டு. வுஜூஹு யௌமஇதின் நாஇமா, சந்தோஷம். இனி நினைச்சது நடக்கிற காலம். அதனால அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இவங்க ஹுஷ்ஷன் அப்சாருஹும் யக்ருஜூன மினல் அஜ்தாஸ். அவ கபில் இருந்து எப்படி எழும்புற? சும்மா லேசா அப்படி இப்படி இப்படி எழும்புறதா? இல்ல. அல்லாஹ் சூரத்துல் மஆஜ தெளிவுபடுத்துறான், யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாஸி சிராஆ, வேகம் எழும்புறா. எப்படி எழும்புற? கபிர்ல இருந்து சிராஅன், வேகமா எழும்புவாங்களாம். கஅன்னஹும் இலா நுசுபின் யூஃபிதூன், வேகமா எழும்பி ஓடுவாங்க கபிர்ல இருந்து. அல்லாஹ் அந்த நாள்ல சீதேவிகளாக எங்கள் ஆக்குவானாக. இந்த மூணு ஆயத்துகளும் அஜிதாத். அல்லாஹ் வேகத்தை குறிப்பிடும் பொழுது சொல்றான், எப்படி வேகம் தெரியுமா? கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர். ஜராதன வெட்டுக்கிளி. ஜராதன பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல் அவசர. வெட்டுக்கிளி அவசர ஸ்பீட் தெரியும். வெட்டுக்கிளி என கொசுமாரியா ஓடும். வெட்டுக்கிளி நெலும்பு மாதிரியா? வெட்டுக்கிளியுடைய ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அவசரமா பறக்குமே. அல்லாஹ் சொல்றான், பறந்த வெட்டுக்கிளிகளை போல். கஅன்னஹும் ஜராதும் முன்தஷிர். சூரத்துல் காரிஆல நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். கபறுகள் இருந்து மக்கள் எழும்பி கல் ஃபராஷ். ஃபராஷ் என்ன? ஈசல்கள், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் கிடப்பாங்களாம். என்னடா அவ்வளோ கபர். ஒரு ஊரடுங்களன், ஒரு ஊர்ல மௌத்தான அவ்வளோ பேரையும் எழுப்பாட்டி வச்சா யாரு கூட? உயிரோடு இருக்கிறவங்க கூட, மௌத்தானாக்கள் கூட அவரை நிறைஞ்சிரும். ஈசல் மார் ஒன்றுக்கு மேல ஒன்று. இப்படியே படுத்து கிடக்கும் பொழுது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூர சத்தம் கேட்கும். கேட்டதோட சத்தத்தை நோக்கி ஓடுற எல்லாரும். எப்படி ஓடுறது? வெட்டுக்கிளிய போல. கபறுகள் எழும்பி கிடக்கிறத போல, ஈசல்களை போல. சத்தம் கேட்டதோட ஓடுறத போல. அல்லாஹ் குர்ஆன்ல ஈசல் வெட்டுக்கிளி, ஜராத் கல் ஃபராஷ். அதனால இவைகள் எல்லாம் நாங்க காண முந்தியே நம்பிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? நம்பணும்னு நான் சொல்ல இல்லை, அது உங்களோட இஷ்டம். நம்பிட்டோம் சொல்றோம், எங்களுக்கு நம்பிக்கை. இத கண்ணால கண்டத்துக்கு பிறகுதான் நம்பணும் என்ற அவசியம் இல்லை எங்களுக்கு. இப்பவே நாங்க நம்பி வாழ வேண்டியதா. அல்லாஹ் சொல்றான்,
كأنهم جراد منتشر مهطعين إلى الداع திரும்ப தா வந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் முஹ்தஈன் வேகமாக ஓடுவார்கள், எந்த பிற்படுத்துதலும் இல்லை. யகூலுல் காஃபிரூன அல்லாஹ்வை மறுத்தவர்கள் சொல்லுவாங்களாம், ஹாதா யௌமுன் ஆசிர், இந்த நாள் இவ்வளவு கஷ்டமான நாளாயிட்டே. எந்த நாள் நாங்க எதிர்பார்த்திருக்கிறோமே அந்த நாள். எங்களுக்கு கஷ்டம் இல்லை சகோதரிகளே, மூமினாக வாழுங்க, ஈமானோட வாழுங்க, அல்லாஹ்வுக்காக வாழுங்க. சோதனைக்கு மேல் சோதனை தலைக்கு மேல் வரட்டும், அவளை தூசி போல தட்டிக்கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் எங்களுக்கு அந்த நாள் ஒரு நாளும் கஷ்டம் இல்லை. கஷ்டம் யாருக்கு? யகூலுல் காஃபிரூன ஹாதா யௌமுன் ஆசிர். அல்லாஹ் சூரா முத்தஸிர்ல சொல்றான், ஃபذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. அந்த நாள் காஃபிர்களுக்கு மிக கஷ்டமான நாள். மிக அவ காஃபிர்களுக்கு கஷ்டமாக இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், முஸ்லீம்களுக்கு உலகம் என்ன கஷ்டமாயிட்டா இல்லையா? முஸ்லீம்களுக்கு உலகம் என்ன ஆயிட்டு, எவ்வளவு கஷ்டம்டா சொல்றோம். அங்க கஷ்டம்தான். ஏன் ரெண்டு இடத்திலையும் நல்ல அறிக்கை இல்லாதே. இங்க கஷ்டப்பட்டு அங்க என்ன செய்யலாம்? ஒருத்தர் படிக்கிற காலம் ஜொலியா இருக்க, படிக்கிறல்ல. படிக்கிற காலம் என்ன? படிக்கிறல்ல. சார் படிச்சு தாரா, இவர் இவர பாட்டுல ஜொலி பண்ணினதா. இந்த ஜொலி பண்ணின யாரும் இப்ப நல்லா இருக்காங்களா? கஷ்டப்படுறான். இப்ப அவன் தொழில் உங்களுக்கு தெரியும், வெயில்லையும் படிச்சவன் எல்லாம் ஏசி ரூம்ல இருக்கான், சம்பளம் எடுத்துட்டு இருக்கான். அவ ஒரு காலம் கஷ்டப்பட்டான், மறுகாலம் நல்லா இருக்கிறார். உலகத்தில கஷ்டம்தான், சோதனை தான், விரோதிகளால கஷ்டம், திட்டம் போடுவாங்க, உங்களை அழிக்கிறது பரவாயில்லை. முழுதையும் முழு மனசோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்? இன்பம் வரப்போகுது, சந்தோஷம் வரப்போகுது எதிர்காலத்தில். அல்லாஹ் அதனாலதான் 8வது ஆயத்துல சொல்லிட்டான், காபிர்கள் சொல்லுவாங்களாம், யகூலுல் காஃபிரூன ஹாதா யௌமுன் ஆசிர், இது மிக கஷ்டமான நாளாக இருக்குதே அப்படின்னு ஹஜரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னோக்கி சென்று அவர்கள் சொல்லுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய சந்தோஷங்களை, சுப செய்திகளை அடைந்த நல்ல மூமின்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வாயா.